9:10. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். கண்களை மூடி. எங்கள் அன்பின் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியின் உதவியோடு இப்படி பாதடிக்க வருகிறோம். எங்கள் அன்பின் எஜமானனே, இந்த வேலையிலும் தெய்வ சமூகத்தில் மட்டுமாய் ஆராதிக்க உதவி செய்த ஆண்டவர், இந்த வார்த்தையின் வேலையிலே ஆண்டவரை தியான வேலையில் கர்த்தர் என்னோடும் எங்களோடு பேசும். இதோ இந்த வார்த்தையை நாங்கள் 3வது நாளாக தியானிக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானது இடைப்படும். இந்த வசனம் உங்களுடைய பிள்ளைகள் நடுவில் கடைசியில் இருக்கும் பொழுது வசனம் கேட்குற பிள்ளைகளையும், இந்த வசனம் நீ போட்ட வார்த்தை அடிமந்து புறப்படுகிற பொழுது அடிமையும் எங்கள் ஒவ்வொரு நீ பலப்படுத்தி பலாவலனை பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்தி நடத்தும். கர்த்தருடைய கரம் ஆளுகை செய்யட்டும், பயன்படுத்தும். ரட்சகர் மீட்பு இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தைகள் இங்கு மாத்திரமல்ல புறப்பட்டு செல்கிற இடங்கள்லாம் அநேகரை சத்தியத்திற்குள் கட்டி எழுப்படியாக ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் ஒவ்வொருவரும் மேன்மையை அடையத்தக்கதாக உதவி செய்ய ஜெபிக்கிறோம். கைவிடப்படாத என்னாலும் பாதுகாப்பு வாழ்வு வாழ உதவி செய்யும். மீட்பர் இயேசுவின் பரிசுத்த திருநாமத்தில் விடுகிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய சமூகத்தில் கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை. ஆதலால் உம்முடைய நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். இந்த வார்த்தையை நம்ம தியானிச்சுட்டு வரோம். முதல் வாரத்தில் பொதுவாய் தேடுகிறது குறித்து தியானித்தோம். தேவ சமூகத்தில் அடுத்த வாரத்தில் கூட கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம் எது என்று சொல்லி அந்த சமயத்தை பார்த்து அதுபடி தேடணும். 1 அதிகாலை, 2 அந்தி சந்தி மத்தியானம், 3 எக்காலத்திலும் எந்நேரத்திலும். இப்போது தேவ சமூகத்தில் இப்போது அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் கண்டடையத்தக்க சமயம் அப்படி வச்சுக்கலாம். அடுத்து 3வது நாளாக இந்த நாள் தியானிக்கிற வார்த்தையின்படி வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். தேவராஜ்யம், தேவனுடைய நீதி, இதை தேடுகிற பொழுது கர்த்தர் கூட கொடுத்து நம்மை கைவிடாமல் நடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய சொல்ல காத்திருக்க தேவ பிள்ளைகள் கவனிச்சு பாருங்கள். நாம் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுகிற பொழுது அவர் நமக்கு செய்கிற நன்மைகள் ஏராளம் என்று சொல்லி பார்த்தோம். கைவிடவே மாட்டான்னு சொல்லி பார்த்தோம். இந்த நாள் கூட இந்த தேவநாயக்கத்தை யாரை கைவிட மாட்டார்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி நாம் தேவனுடைய சமூகத்தில் இந்த முதலாவது என்ற வார்த்தை இதைத்தான் நம்ம அதிகமாக ஊன்றி தியானிக்க போகிறோம். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பரபரப்பான உலகத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்கும்போது ஏதாவது ஒரு நியூஸ் பார்க்கணும் அப்படின்னு எழுந்திருப்போம். செல்ஃபோனில் ஒரு நியூஸ் பார்க்கலாம், டெய்லி பேப்பர், அதாவது நாளிதழ் சொல்லுவாங்க, தினத்தந்தி, தினமலர் அப்படி போன்றதில், அல்லது நமக்கு ஒரு ரிசல்ட் வர்றது, அல்லது நமக்கு ஒரு காரியங்கள், அல்லது தேசத்துடைய எலெக்ஷன் ரிசல்ட்டு, அல்லது எங்கேயாவது ஒரு இடத்துல நடந்த பயங்கரமான பேரிடர்கள் நிமித்தமாக அந்த அழிவுகள், ஏதாவது ஒரு பரபரப்பில் நம்ம எந்திரிக்கும் போது நம்ம எந்திரிச்ச மாத்திரத்தில் எதுக்கு முதலிடம் கொடுக்குறோம், முன்னுரிமை கொடுக்குறோம்? நல்லா கவனித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, என்னதான் நடந்தாலும் சரி, சுற்றுப்புறம் எப்படி இருந்தாலும் சரி, இந்த பிரியாரிட்டின்னு சொல்லுவாங்க, ஆண்டுடைய சமூகத்தில் ஃபஸ்ட்டு தேவனுக்கு முதலிடம் கொடுக்கணும். அல்லேலூயா. இதைத்தான் கர்த்தர் இயேசுவே நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கார். முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி, இதைத்தான் முதல்ல தேடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எதுக்கு இந்த வாரத்தின் முதல் நாளில் கர்த்தரை தேடுகிறோம்? இந்த வாரத்தின் முதல் நாள் கர்த்தர் உயிர்த்தெழுந்த நாள். முன்னாடி வாரத்தின் கடைசி நாள் 7வது நாள் தான் தேவனை தேடினாங்க. அதுதான் ஓய்வு நாள். அதில் தான் கர்த்தரை ஆராதித்தாங்க. ஆனால் கர்த்தர் இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு இப்போ யூதர்கள் இன்ன வரைக்கும் 7ஆம் நாளை தான் ஆசரிக்க நாளாக கொண்டாடுறாங்க. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள், உலகம் முழுவதும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் எல்லாருமே வாரத்தின் முதல் நாளை கர்த்தரை தொழுது கொள்கிறாங்க. ஏன்னா கர்த்தர் உயிர்த்தெழுந்த நாள் வாரத்தின் முதல் நாள். அது ஒன்று. அடுத்த ஒரு முக்கியமான ஒரு காரியம்,
ஆண்டவர் முதலாவது தேட சொன்னார். நாம் வருஷத்தில் முதல் நாளில் தேடுறோம், மாதத்தில் முதல் நாளில் தேடுறோம், அடுத்து வாரத்தின் முதல் நாளிலும் தேடுகிறோம். அல்லேலூயா. அடுத்து ஒவ்வொரு நாளிலும் முதல் வேளையில் கர்த்தரை தேடுகிறோம். ஆமென். இதெல்லாம் ஆண்டவர் இயேசு நமக்கு மத்தேயு 6:33 நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு வாக்கியம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள். அல்லேலூயா. அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். நம் வாழ்க்கையில் எதை அத்தியாவசியம் நினைக்கிறோம்? மனுஷன் வாழ்வதே சொல்லுவாங்க ஒரு ஜான் வயிற்றுக்காகன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு ஜான் வயிறில் சோறை போட்டால் அந்த உயிர் இருந்துக்கிட்டு இருக்கும், அது வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம் அதுக்கு. ஆனால் வாழ்கிறது ஒரு ஜான் வயிற்றுக்காக வாழவே இல்லை. அல்லேலூயா. இது ஒரு வேளை அவங்களுக்கு சரியாக இருக்கலாம், நமக்கு சரி கிடையாது. வாழ்வதற்காக உணவா, உணர்வுக்காக வாழ்வா? அல்லேலூயா. நாம் வாழணும், அதற்கு உணவு சாப்பிட்றோம். சாப்பிட்றதுக்காண்டே வாழ்கிறவங்க இருக்கிறாங்க. நல்ல நல்ல கடைகள், நல்ல நல்ல பிரசித்தி பெற்ற ருசி நிறைந்த அப்படியே ஹோட்டல்லாம் பார்த்து சாப்பிடுவாங்க. சரி, அது வேண்டாம், நம்ம கர்த்தருக்கு சோறும். அப்போது முதலாவது என்னச்சுன்னா தேவனுடைய ராஜ்யம், நீதி. இப்போது அத்தியாவசியமானது எங்கே போட்டுக்கு பாருங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எவைகள் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டால் அதுக்கு மேலே ஆன்சர் இருக்குது. பார்த்தீங்கன்னா 31 வசனத்தில் எண்ணத்தை உண்போம், குடிப்போம், உடுப்போம், உணவு, தண்ணீர், உடை. அல்லேலூயா. உணவு, தண்ணீர், உடை, இந்த 3க்காகத்தான் மனுஷன் அதிகமாக பிரயாசப்படுறான். தேவசுந்தர காத்துக்கிற தேவ பிள்ளைகள் ஆண்டு சொன்ன வார்த்தையை கவனிச்சு பாருங்க. இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படுச்சுன்னா நீங்கள் முதல்ல தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனுடைய நீதியும் தேடுறீங்க. இதெல்லாம் அவங்களுக்கு ஆமாம் எக்ஸ்ட்ரா உபரியாக கொடுக்கப்படும். இதெல்லாம் அதிகமாக கூட கொடுக்கப்படும் உங்களுக்கு. இது ஃப்ரீ, ஓசி. ஆனால் நீங்கள் முதல்ல தேடுறது தேவன், தேவனுடைய நீதி, தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய நீதியை தான் நினைச்சணும் தேட வேண்டும். அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்கள் வேதத்தில் பார்க்கிற பொழுது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4 அதிகாரத்தில் ஒரு தீர்க்கதரிசி புத்திரரில் ஒருத்தர் இறந்துட்டார். அவங்க மனைவி இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கஷ்டப்படுற நேரத்தில் தீர்க்கதரிசி புத்திரனுக்கு ஒருத்தனுக்கு கடன் கொடுத்த ஒருத்தன் வந்துட்டு என்ன சொன்னால், தீர்க்கதரிசி புத்திரனை 2 பேர் பையங்க இருக்காங்க, 2 பேர் பிடிச்சிட்டு போகிறக்கு வந்துட்டான். எதுக்கு? உங்கள் வீட்டுக்கார் வாங்கின காசு திருப்பி கொடுக்காம செத்து போயிட்டார், நீ கொடு, இல்லாட்டா உன் பிள்ளைகளை நான் அடிமையாக கொண்டு போய் சொல்லி வர்றார். இந்த அம்மா செஞ்ச முதல் வேலை என்ன செய்யுமா, பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்டையோ தெரிஞ்சவங்கள்ட்டையோ உறவுகள்ட்டையோ கடன் கட்ட வந்துட்டான்னு சொல்லி ஓடி சொல்லலை. யார்கிட்ட போய் சொன்னாங்க தெரியுமா? தேவ மனுஷன்கிட்ட போய் சொல்கிறாங்க. 1ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. தேவ மனுஷன் ஒரு ஆலோசனை சொன்னார். அந்த பாருமா, உன்கிட்ட எண்ணெய் இருக்குது, அந்த மனுஷனுக்கு எண்ணெய் இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்போது அந்த எண்ணெயை நீ என்னச்சுன்னா ஒரு காரிசி பக்கத்து வீட்டுக்காரங்கள காளி குடத்தை வாங்கி காளி குடத்தை நிரப்பி அதை நீ என்ன செய்யினா, அதுக்கடுத்து அவர் சொல்லாம விட்டார். இப்போ அந்த அம்மா தேவ மனுஷனுடைய வார்த்தையின்படி பக்கத்து வீட்டில் எல்லாம் அநேக காளி குடங்களை வாங்கிட்டு வந்து இந்த அம்மாட்ட இருக்க ஒரு குடம் எண்ணெயை வாங்கிட்டு வந்து எல்லா குடத்திலும் நிறச்சிட்டாங்க. நிறச்சிட்டு திரும்பமாக தேவ மனுஷன்ட்ட தான் போகிறாங்க. அங்கே போய், ஐயா நீங்கள் சொன்னபடி எல்லா குடத்திலையும் எண்ணெய் நிறச்சிட்டேன், இப்போ என்ன செய்ய? 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எவைகள்? உணவு, தண்ணீர், உடை. இது ஜீவனத்துக்கானவைகள். இவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த அம்மா எங்கேயும் போய் யார்ட்டையும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாமல், யார்ட்டையும் தெரிஞ்சவங்கள்ட்ட உறவுகள்கிட்ட போய் சொல்லாமல் தேவ மனுஷன்ட்ட போய் சொன்னதுனால இந்த அம்மா கிடைச்ச ஒரு பாக்கியம் பாருங்கள். எந்த ஒரு வீணான பிரயாசங்கள் பட்டு இந்த அம்மா கடன் அடைக்க கஷ்டப்படவே இல்லை. இருக்கிற எண்ணெயை ஆண்டவர் தேவ மனுஷனுடைய வார்த்தையின்படி இந்த அம்மா நடந்ததுனால ஒரு குடம் எண்ணெய் அநேக குடங்கள் எண்ணெயாய் ஆண்டவர் ஆசீர்வதித்து அது நிமித்தம் முதல்ல அந்த அம்மாவுக்கு இருக்கிற கடன் அடைபட்டுச்சு. அடுத்தபடியாக அந்த அம்மாவுடைய மகனும் அந்த அம்மாவும் ஜீவிக்கிறதுக்கான ஜீவனத்துக்கான அனைத்து தேவைகளும் சந்திக்கப்பட்டது.
உணவு, தண்ணீர், உடை, அனைத்து காரியங்களும் இந்த எண்ணெய் விற்று கடன் அடைச்சி மீதி பணத்தில் தான் பஞ்சம் முடிகிற வரைக்கும் அந்த கடன் அடைச்சி அநேக நாட்கள் வரைக்கும் அந்த அம்மாவுடைய வாழ்வு ஓடிச்சு. அல்லேலூயா. ஒருவேளை அவங்க 2 பேரும் பசங்களும் வளர்ந்து வாலிபனாகி அதுக்கடுத்து என்ன தெரியுமா, குடும்பத்தில் தாயை கவனித்து அவங்களும் குடும்பமாக சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனித்து பாருங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யம். முதல்ல நீங்கள் எங்கேயுமே ஓடி போகாதீங்க. எந்த ஒரு இடுக்கு வந்துருச்சு, எந்த ஒரு குறைவு வந்துருச்சு, எந்த ஒரு நஷ்டம் வந்துருச்சு, எந்த ஒரு பலவீனம் வந்துருச்சு, முதல்ல தேவனை தேடுங்க. ஆமென். இந்த வார்த்தை கடந்து வரும்போது அது உங்களுக்குள்ள அப்படி உள் வாங்குதுன்னா நீங்கள் எல்லாருமே சேர்ந்து அதை ஆமோதிக்கணும், ஒரு ஆமேன்னு சொல்லணும். அப்போது நாம் நல்லா முழிச்சிருக்கிறோம், நம்ம அந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணுறோன்னு அர்த்தம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் காத்திருக்கிற தேவ பிள்ளைகள் நல்லா கவனித்து பாருங்க. ஆண்டுடைய சமூகத்தில் யாரெல்லாம் முதல்ல தேவனை தேடினாங்களோ, யாரெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை தேடினாங்களோ அவங்க எல்லாம் பேர் பெற்றவங்களாக இருந்தாங்க. போன வாரத்திலையும் எடுத்த மாத்திரத்தில் அதிகாலையில் தேடின ஒரு மனுஷன் யாருன்னு சொல்லி பார்த்தோம். அதாவது ஒன்று வருஷம் சொன்னோம். ஆபிரகாம். அதிகாலை, அந்தி, சந்தி, மத்தியானம் எப்பொழுதும் தியானிக்க பொழுது அதிகாலையில் ஒரு 3 நபர் பார்த்தோம், 3-4 நபர் பார்த்தோம். அதில் முதல் நபர் ஆபிரகாம் பார்த்தோம். இந்த ஆபிரகாம் அவனுடைய வாழ்க்கையில் அந்த பாருங்கள், இந்த பிரியாரிட்டின்னு சொல்லுவாங்க, முன்னுரிமை. இந்த இதில் இவன் ஊர் என்கிற கல்தேய தேசத்துடைய இப்போ இருக்கிற ஈராக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஈராக்லேருந்து நதிக்கு அப்புறத்துலேருந்து வாழ்ந்தவன் இப்போது நதியை தாண்டி என்ன செய்யணும்னா கானான் தேசத்துக்கு வர்றான். எத்தனையோ கிலோமீட்டர் அவ்வளோ தூரம் தாண்டி வந்துட்டு ஆண்டவர் கானான் தேசத்துக்கு வந்து மாத்திரம் இல்லை, இதாப்பா நீ சுதந்திரிக்க போகிற தேசம், இந்த தேசத்தான் உனக்கு சுதந்திரமாக கொடுக்குறேன், இது உன் சந்ததிக்கு நித்திய சுதந்திரம் சொன்னார். சரி, இவன் இந்த இடத்துக்கு வந்த மாத்திரத்தில் இவன் செஞ்ச முதல் காரியம் என்ன தெரியுமா? என்ன செஞ்ச முதல் காரியம்? 12:7 வாசிங்க. ஆதியாகமம் 12:7. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கானான் தேசத்துக்கு ரீச் ஆயிட்டான், வந்து அடைஞ்சிட்டான். அடைஞ்ச மாத்திரத்தில் இவன் செஞ்ச முதல் காரியம் தான் பலிபீடம். கர்த்தரை தொழுது கொள்ள முடியாத ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஆமென். 2வது காரியம் பாருங்க 8ஆம் வசனத்தில். இப்போ முதல் இடத்துல ஒரு பலிபீடம் கட்டிட்டான். 2வது இடத்துக்கு போறான். பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். தேவசமூகத்தில் காத்திருக்க தேவப்பிள்ளை நல்லா கவனிச்சு பாருங்க. ஆபிரகாம் ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டான்? ஆபிரகாம் ஏன் கைவிடாமல் காக்கப்பட்டான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ஆபிரகாம் ஒரு விக்கிரக தேசத்திலிருந்து விக்கிரக ஆராதனை செய்கிறவன். இப்படிப்பட்ட மனுஷன் இப்போ காணாதிருக்கிற தேவன் அவர் அழைச்சிட்டார். அவரை பார்க்கவே இல்லை, அவர் கூப்பிட்டுட்டார். கூப்பிட்ட இடத்துக்கு வந்துட்டான். வந்த மாத்திரத்தில் அவன் செஞ்ச முதல் வேலை பலிபீடம் கட்டுதலும் பலியிட்டு கர்த்தரை தொழுது கொள்ளுதலும் தான் அவன் செஞ்ச முதல் வேலை. அல்லேலூயா. நீங்கள் ஒரு நாள் பிறந்தாலும் சரி, ஒரு வாரம் பிறந்தாலும் சரி, ஒரு மாதம் பிறந்தாலும் சரி, ஒரு வருஷம் பிறந்தாலும் சரி, உங்கள் வாழ்நாள் ஒரு பிறந்தநாளை கண்டாலும் சரி, எப்பொழுதுமே முதல்ல கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுங்க, கர்த்தருக்கு பலி செலுத்துங்க, கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்க. இதுதான் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய வேலை. இப்படி செஞ்சிட்டிங்கன்னா நீங்களும் உங்கள் குடும்பமும் ஆபிரகாமை போல ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். ஆபிரகாமுடைய குடும்பத்தை போல பாதுகாக்கப்படுவீர்கள். ஏன்னா வசனம் சொல்லுது, கர்த்தாவை போய் தேடுகிறதில்லை, நீர் கைவிடுகிறது இல்லை. யாரு கர்த்தரை தேடுறாங்க? இந்த வார்த்தையின் அடிப்படையில் சமயம் எந்தெந்த சமயத்தில் தேடுறாங்க, அடுத்து எப்படி தேடுறாங்க? முன்னுரிமை கொடுத்து தேடுகிறவர்கள். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, முதல் முன் உரிமை யாருக்கு? தேவசமூகத்தில் அநேகர் இன்னைக்கு பாருங்க எதுக்கோ முன்னுரிமை கொடுக்குறாங்க. உறவுகள் வந்துட்டா நம்ம பேர் நம்ம என்ன செய்கிறோம்? ஆராதனை கூட கனம் பண்ண மாட்டோம். ஆராதனை வந்து ஆண்டரை விட்டுடுறோம், உறவுகளை கனம் பண்ணுறதுக்காண்டி.
ஆனால் உறவுகளை காட்டிலும் உன்னதர் மகிமைக்குரியவர். அவரைத்தான் வாரத்தின் முதல்ல என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். ஆமென். அவருக்கு முதலிடம் கொடுக்கணும். அவருடைய ராஜ்யத்தோடைய நீதியை தேடி வரணும். ஆனால் சர்வசாதாரணமாக என்ன செய்யணும்? அசட்டையை விட்டுடுறோம். அநேக காரியங்கள் இன்றைக்கி ரொம்ப பிள்ளைங்க டிஎன்பிஎஸ்சி கிறிஸ்தவ பிள்ளைங்க எழுத போகிறது கிடையாது. காரணம் தெரியுமா? டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஃபுல்லாக என்றைக்கு தான் வைக்கிறான்? சண்டே தான் வைக்கிறான். மெயினான எக்ஸாம் சண்டே தான் வைக்கிறான். இன்னும் சில பிள்ளைகள் நம்ம ஏழ்மையே எப்படி ஞாயிற்றுக்கிழமை எழுதினா தான் வேலை கிடைக்கும். அதனால் எந்த இடம் எப்படி இடம் சொல்லி பார்த்து கண்டுபிடிச்சி எந்த இடத்துலடா காலையில் 5 மணிக்கு ஆராதனை, எந்த ஊரில் நமக்கு எக்ஸாம், அந்த ஊரில் போய் முத நாளே தங்கி 5 மணிக்கு ஆராதனை அட்டன் பண்ணிவிட்டு 9 மணிக்கு எக்ஸாம் சென்டருக்கு போயிடுறாங்க. இதாங்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அப்படி நீதியை தேடுதல். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கே இருந்தாலும் சரி, பாபிலோனில் இருந்தாலும் சரி, நான் தேவ சித்தத்தை தான் செய்வேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு முதலிடம் யாருக்கு தான் கொடுக்கணும் சொல்லி வேணும் சொன்னீங்கன்னா கர்த்தருக்கு தான் முதலிடம் கொடுக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் கர்த்தர் நம்ம சில நேரத்தில் கணக்கு போடும் பார்த்தீங்களா, இந்த டீச்சருக்கு இத்தனை மார்க், இவங்க இவ்வளோ தான் அவங்க கெப்பாசிட்டி, இவங்க இவ்வளோ தான் பாடம் நடத்துவாங்க. இப்படிலாம் பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க? டீச்சருக்கு மார்க் போட்டு வைப்பாங்க. ப்ரெஸ்ஸிங் யாருக்கும் மார்க் போட்டு வைப்பாங்க. பாஸ்ட்டுக்கும் மார்க் போட்டு வைப்பாங்க. பைபிள் காலேஜில் ஒரு பாஸ்ட் வந்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒருத்தன் வரிசையாக 1 2 3 போட்டு எண்ணிக்கிட்டே இருக்கான், எழுதிக்கிட்டே இருக்கான். என்னதுன்னா, இவர் எத்தனை தடவை அல்லேலூயா சொன்னார். அப்போ பிரசங்கத்தை அவனுக்கு கவனிச்சிருப்பானா? வேதத்தில் புதிய ஏற்பாடில் இயேசு இயேசு இயேசுன்னு சொல்லி எத்தனை முறை வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு டெஸ்ட் வச்சாங்க. எதுக்கு? புதிய ஏற்பாடை படிக்கட்டும், நல்லா தெளிவாக படிக்கட்டும். ஆனால் நீங்கள் இயேசு இயேசுன்னு தேடி பாருங்கள், படிக்கிறவங்களுக்கு விளங்கவே செய்யாது. இயேசு எங்கே இருக்குது, இயேசு எங்கே இருக்குது தான் பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. நல்லா கவனித்து கேளுங்க, நல்லா கவனித்து பாருங்கள். தேவசனோட காத்திருக்க தேவ பிள்ளைகள் இந்த தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனுடைய நீதியும் தேடுகிற பொழுது கர்த்தர் கூட கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் கைவிடாத இருக்கிறவராக இருக்கிறார். எக்காரணம் கொண்டு தேவசனோட காத்திருக்க தேவ பிள்ளைகள் இந்த வார்த்தை சொல்லுகிறது, வாழ்க்கையின் அத்தியாவசியம் என்னவோ அதை கர்த்தர் கொடுத்து விட்டால் அதுக்கடுத்து நம்ம கைவிடப்படவே மாட்டோம். அந்த தீர்க்கதரிசி புத்திரன் மனைவியாயிருந்த அந்த அம்மா இந்த தேவனுடைய மனுஷனை தேடி போனதுனால நல்ல ஒரு ஆலோசனை கிடைச்சி, நல்ல ஒரு தேவனுடைய அற்புதம் நடந்துச்சு. அதனால பார்த்தீங்கன்னா அவங்க யார்ட்டையும் போய் கையேந்தி நிற்கவில்லை. கர்த்தர் அவங்களை கைவிடவே இல்லை, கைவிடாமல் காத்து கொண்டா. இவர் ஆபிரகாமை அழைத்த போது இந்த ஆபிரகாமும் எங்கோ இருந்த மனுஷன், ஊர் என்கிற கல்தேயர் தேசத்தில் இருந்த மனுஷன், அவன் கானானுக்கு வந்து இந்த கானான் தேசத்தில் செஞ்ச முதல் வேலை கர்த்தருக்கு பலிபீடம் கட்டினான், கர்த்தரை தொழுது கொண்டான். அப்போ நானும் தேவசந்தில் ஃபாதர் பெக்மாஸ் பாட்டின்படி நன்றி பலி பீடம் கட்டி நல்லவரை நான் நினைச்சனும் தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நானும் பலிபீடத்தை கட்டணும். அது என்ன பலிபீடம்? கல்நாளையா கையினால் செய்யப்படுதா? இல்லை. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஒரு பலிபீடம் கட்டி அவருடைய சமூகத்தில் அவரை ஆராதிக்க வேண்டும். இதுதான் கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியம். இதுதான் அப்புறம் இதனால பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் மனைவி நிமித்தமாக 2 தடவை இக்கட்டில் மாட்டிக்கிட்டார். 1வது பார்வோன்ட்ட மாட்டிக்கிட்டார், 2வது அபிமெலேக்கிட்ட மாட்டிக்கிட்டார். 2 தடவையும் மனைவியை சகோதரிட்டார். ஒரு வகையில் அவர் மனைவி அவருக்கு சகோதரி தான். அந்த காலத்து முறைமைகள் அது வேற, அது நம்ம உள்ளே போக வேண்டாம். நல்லா கவனிச்சு பாருங்க. சகோதரி சொன்ன மாத்திரத்தில் பார்வோன் என்ன செஞ்சிட்டா? எகிப்தின் ராஜா. ஆபிரகாமுக்கு 75ன்னா சாராவுக்கு எத்தனை வயசு? 10 வயசு கம்மி, 65 வயசு. 65 வயசுலையும் எகிப்தில் இருக்கிற ஒரு பெண்ணு கூட அழகு இல்லை. இந்த சாராமா தான் எகிப்தில் இருக்கிற எல்லாருக்கும் அழகாக இருக்கா. இவங்க போய் என்ன பார்வோன்ட்டா, ஓ பயங்கரமான ஒரு பேரலை வந்திருக்கிறாங்க, ஆபிரகாம் கூட வந்திருக்காங்கன்னு சொல்லி போழ்ந்துட்டானு. இவன் என்ன செஞ்சா, இருக்கிற மனைவி போதான்னு சொல்லி ஆபிரகாம் மனைவி ஆகிய சாராலையும் தனக்கு மனைவி ஆக்கிக்குள்ள கொண்டு வச்சுக்கிட்டான். ஆனால் ஆண்டவர் கைவிடாத கட்ட, தேவனை தேடுகளை கைவிடாத கட்ட, ஆபிரகாம் நிமித்தமாக சாராய் பக்கத்தில் அந்த பார்வோன் நெருங்க விடலை. அவன் கல்யாணம் படிக்க சொல்லி கொண்டு போனான். அவன் கல்யாணம் பண்ணவும் இல்லை, அவன் பக்கத்தில் நெருங்கி வரவும் இல்லை. பயங்கரமான வாதைகளால் வாதித்து பார்வோன் ஆபிரகாமை கூப்பிட்டு
ஆபிரகாமே உன் மனைவி கூட்டிட்டு ஓடியே போயிரு, இந்த இடத்துல நிற்காது, உனக்கு நான் எக்கச்சக்கமாக பொருள் பொண்ணு வேலைக்கார பணம் பொருளெல்லாம் தர்றேன், ஆனால் எங்கள் ஊரில் இருக்கவே இருக்காது, நீ ஓடி போயிருன்னு சொல்லி நினச்சிட்டாரு. பார்வோன் அனுப்பிச்சு விட்டுட்டான். அல்லேலூயா. கர்த்தாவை தேடுகளை நீர் கைவிடுகிறது இல்லை. பலி செலுத்தி கர்த்தரை தொழுது கொண்டு கர்த்தரை தேடின ஆபிரகாமின் மனைவி முதல் முறையாய் காக்கப்பட்டார். அநேக முறை வேத காரியங்களை பார்க்கும், அநேக முறை இவர் பாதுகாக்கப்பட்டிருக்கார். அடுத்து இந்த சாரலை பாதுகாத்து கொண்ட காரியம் 20ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட காரியத்தில் வாசிக்கிற பொழுது 20ஆம் அதிகாரத்தில் போட்டு பாருங்க, 2 முதல் 2, 3, 4 வசனம் முற்பகுதி வரைக்கும். அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாக சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். தேவன் இரவிலே அபிமெலேக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய், நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவருடைய மனைவியாக இருக்கிறாளே என்றார். அபிமெலேக்கு அவளை சேராததான், ஆகையால் அவன் ஆண்டவரே நீதியுள்ள ஜனங்களை அழிப்பீரோ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த ஆபிரகாம் இப்போ எகிப்திலேருந்து திரும்பி வந்து கேராரில் தங்கியிருக்கான். அங்கே அபிமெலேக்கு ராஜா ஆண்டுகிட்டு இருக்கான். இப்போது அந்த இடத்துலையும் தேவ பயம் இல்லாதவன்னு சொல்லி எண்ணி தன் மனைவி சாரா என்ன செய்கிறாருன்னா சகோதரின்ட்டார். இங்கே இருக்கிற மனுஷன் கொஞ்சம் அப்ரைட் ஃபெல்லோ, அதாவது கொஞ்சம் உத்தமத்தில் நடக்கிற மனுஷன் இந்த அபிமெலேக்கு. இவன் என்னச்சிட்டான், தங்கச்சின்னு தானே சொன்னான், அதனால தங்கச்சி நம்ம எத்தனை மனைவி இருந்தாலும் அவன் தங்கச்சி நம்ம கல்யாணம் முடிச்சிடலாம் என்ன கூப்பிட்டு வந்துட்டான். ஆனால் கர்த்தர் அவனை தொடாதபடிக்கு தடுத்து நிறுத்தி காத்து கொண்டார். அல்லேலூயா. எச்சரிப்பு கொடுக்குறார், சொப்பனத்தில் தோன்றி எச்சரிப்பு கொடுக்குறார், நீ தொட்ட, ஆமாம் நம்ம பாஷையில் தொட்ட மவனை நீ செத்த. இப்போ பயந்து போய் ஆபிரகாம் கூப்பிட்டு ஏன் இப்படி செஞ்சேன்னு கேட்டால் அவன் ஒரு வழக்கம் சொல்லிட்டான். சரி, ஆனால் பாருங்கள் கர்த்தர் செஞ்ச காரியம் பாருங்கள், ஆபிரகாம் இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் எப்படியும் போன்னு சொல்லி விடவே இல்லை. நீ முதல்ல என்னை தேடின, அதனால் உன் குடும்பத்தில் ஒரு அணுவுக்கும் கூட தீமை செய்ய நான் அனுமதி கொடுக்கவே மாட்டேன். நான் உன்னை காக்கிற தேவன், நான் உன்னை கைவிடாத தேவன். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு மட்டும் செய்வாரா அல்லது இன்று கூடியிருக்கிற நமக்கும் அப்படி செய்வாரா? நீங்கள் மொட்டை ஆமேன்னு சொன்ன என்ன அர்த்தம்? நமக்கும் கர்த்தர் கைவிடாமல் காக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ சொல்ல காத்திருக்கிற தேவ பிள்ளைகளே, நம்ம அநேக காரியங்கள் அஞ்சு நடக்கிறோம். ஐயோ என்ன நடந்துருமோ, ஐயோ நம்ம பிள்ளைங்க இப்படி போகிறாங்களே, என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ. இல்லை, கர்த்தர் மேலே பார்த்த வைங்க, கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை தேடுங்க, கர்த்தரை முதல்ல தேடுங்க. கர்த்தாவை தேடுகிறவர்களை நீ கைவிடுகிறது இல்லை, கைவிட மாட்டா. நம்ம வசனத்தை நம்பிட்டோம், வாழ்க்கையில் நிச்சயம் நிறைவேறும். ஆமென். அல்லேலூயா. தேவசனோட காத்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒரு நாளும் கைவிடாத கர்த்தர், ஒரு நாளும் விலகாத கர்த்தர். அவர் மோசைக்கு மாத்திரமல்ல, அவர் யோசுவாவுக்கு மாத்திரமல்ல, அது வேதத்தில் இருக்கிற வேத புருஷர்களுக்கு மாத்திரமல்ல, இன்று இருக்கிற தேவ ஜனங்களாய் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கைவிடாமல் நடத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் பாதுகாக்கிற கர்த்தர். சரி, அடுத்து 2வது ஒரு மனுஷன், ஒரு பிரசித்தி பெற்ற மனுஷன், ஆனால் அவனுடைய வாழ்க்கை பின்னணி நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த மனுஷன் முதல்ல தேவனை தேடினான். அவன் யார் சொல்லி கேட்டீங்கன்னா தாவீது மகன் சாலமோன். இந்த சாலமோன் இவன் முதல்ல ஆட்சி பொறுப்பை ஏற்ற மாத்திரத்தில் 2 புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் ஆட்சி பொறுப்பை எடுக்கிறான். ஆட்சி பொறுப்பை ஏற்ற மாத்திரத்தில் இந்த 1ஆம் வசனத்து வாசத்துக்கு வந்தோம்னா அவன் என்ன சொன்னா கிபியோனுக்கு போக ஆரம்பிச்சிட்டான். கிபியோனில் தான் மோசையுடைய கூடாரம், ஆசாரிப்பு கூடாரம் இருக்குது. அந்த மோசையுடைய ஆசாரிப்பு கூடாரத்தை உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்துட்டான் தாவீது. ஆனால் ஆசாரிப்பு கூடாரம், அங்கே பலிபீடம் எல்லாம் அங்கே தான் இருக்குது. அங்கே போய் என்ன செய்யணும்னா இந்த சாலமோன் அவன் செஞ்ச ஆட்சி பொறுப்பெடுத்த முதல் காரியம் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அங்கே சாலமோன் ஆசரிப்பு கூடாரத்திற்கு முன்பாக கர்த்தரின் சந்நிதியில் இருக்கிற வெண்கல பலிபீடத்தின் மேல் 1000 சர்வாங்க தகனபலிகளை செலுத்தி பலியிட்டான். நல்லா கவனிச்சு பாருங்க. இவன் பின் வாழ்க்கை இது பின்னாடி நடந்தது, இதை நம்ம விட்டுருவோம். இவன் முன் வாழ்வு உதாரணமாக இருந்தது. இவன் முன் வாழ்வு நமக்கு ஒரு முன் மாதிரியாக இருந்தது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா வேதப்படி சொல்கிற
உதாரணத்துவே நானும் உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. நமக்கு ஒரு மீன் குழம்பு வச்சு மீன் போட்டு சாப்பாடு கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன தான் செய்யணும்? மீனில் இருக்கிற மீன் சதையை, அதில் மீனில் இருக்கிற மாംசத்தை மட்டும்தான் திங்கணும். முள்ளை என்ன செஞ்சிடணும்? தூர போட்டு ஒதுக்கி வச்சிடணும். இன்றைக்கி சாலமன் எடுத்து நம்ம உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா, சாலமுடைய வாழ்வில் அவன் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடினா பார்த்தீங்களா? தேவனுக்கு முதல்ல பலி செலுத்தினா பார்த்தீங்களா? இந்த காரியத்தை எனக்கு என் வாழ்வுக்கு ஒரு முன் உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேணும். அதுக்காண்டி அவன் பின் வாழ்க்கையில் அநேக ஸ்திரீகள், 1000 ஸ்திரீகள் இவன் இப்படி போனான். இதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்புறம் ஆண்டவர் அபிமெலேக்கு சொன்னார், நீ செத்த. நிச்சயமாக புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நம்ம கிறிஸ்தவ வாழ்வுக்குள்ளே இருக்கிற நாம் ஆண்டு வார்த்தை சொல்லுது, இச்சையோடு கூட அடுத்த மணி பார்க்குறதே பாவம். அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வாழ்வில் நம்முடைய நடக்கையில் சகலமான செயல்களில் ரொம்ப பரிசுத்தமாக ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அநேகர் இன்றைக்கி என்ன செய்கிறாங்கன்னா, தேவனுடைய சமூகத்தில் பழைய ஏற்பாடுக்கு சில மனிதர்களை உதாரணம் வச்சு அவருக்கு இத்தனை மனைவிகள் இருந்துச்சு, அதனால் இன்றைக்கி இத்தனை மனைவிகள் வச்சுக்கிறது தப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிச்சுக்கலுங்க. அப்படி உபதேசிக்கிறாள், உபதேசத்தில் அந்த தப்பு பண்ணியிருக்காருன்னு அர்த்தம், அந்த வாழ்க்கையில் தப்பு பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் ஆண்டி சமூகத்தில் ஒவ்வொரு காரியமும் சாலமன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவன் தேவனை தேடினது, தேவனுடைய ஆலயத்தை கட்டினது, தேவனுக்கு பலி செலுத்தினது, தேவனுடைய ராஜ்யத்தில் அவன் பலப்பட்டது எல்லாம் நமக்கு ஒரு முன் உதாரணம். எல்லாம் எடுத்துக்கலாம். ஆனால் 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தில் இருக்கிற அவனுடைய சம்பவம் அநேக ஸ்திரீகள் நிமித்தமாக, அந்த ஸ்திரீகளுடைய தேவர்களை கும்பிட சொல்லி அவர்கள் வலியுறுத்தி நிமித்தமாக ஒவ்வொரு ஸ்திரீகளுக்கும் அவன் பலிபீடத்தை கட்டி, ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் அவன் ஆலயம் கட்டி பின்மாற்றத்தில் போன அந்த காரியத்தை எந்த காரணத்து கொண்டும் நம்ம என்ன செய்யணும்? வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளவே கூடாது. சரி, இந்த சாலமோனை ஆண்டவர் எப்படி உயர்த்தினார், எப்படி கைவிடாமல் காத்து கொண்டார்? 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 46ஆம் வசனம் நினைக்கிறேன், வாசித்து பாருங்கள். சாரி, கொஞ்சம் எடுத்துக்கிறேன். சாரி, 9:26, 2 நாளாகவும் 9:26 வாசி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை நம்ம ஒரு நாள் கூட தியானிச்சிருக்க மாட்டோம். நல்லா கவனிச்சு பாருங்க. முதலாவது தேவனை தேடி அவருக்கு பலி செலுத்தின இந்த 1000 பலி செலுத்தின இந்த சாலமோன் ஒரு நிகர் இல்லாத ராஜா. ஞானத்திலும் சரி, ஐஸ்வர்யத்திலும் சரி, சகல காரியத்திலையும் நிகரே இல்லாத ஒரு ராஜா. இந்த ராஜாவை குறித்து வேதம் சொல்லுது 2 நாளாக 9:26 ஒரு அருமையான வசனம். இந்த வசனத்தை போல நீங்கள் வேதத்தில் வேறு எங்கேயும் பார்க்க மாட்டீங்க. ஏன்னு சொன்னீங்கன்னா, ஒரு ராஜான யார் ஆளுவான்? எதை ஆளுவான்? நாட்டை, ஜனங்களை ஆளுவான். இந்த ராஜாவுக்கு மட்டும் ஸ்பெஷல் போட்டிருக்கு பாருங்க, ராஜாக்களை ஆண்ட ராஜா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நதி துவக்கி பெலிஸ்தர் தேசம் மட்டும் எகிப்தின் எல்லை வரைக்கும் 3 பக்க திசை சொல்லியிருக்குது. இந்த 3 திசைக்கு நடுவில் இருக்கிற அனைத்து குறுநில மன்னர்களை அனைவரையும் இந்த இஸ்ரேல் ராஜாவாகிய சாலமோன் தான் ஆண்டான். என்னங்க இவனுக்கு ஆண்டவருக்கு கொடுத்தான்? ஆட்சி பொறுப்பை ஏற்ற மாத்திரத்தில் முதலிடம் கொடுத்தான். இந்த சாலமோனை இன்னைக்கு நம்ம முதலிடம் கொடுக்குற சாலமோனை நம்ம பார்க்குற பொழுது, ஆண்டவர் இந்த சாலமோனுக்கு முதலிடம் கொடுக்க காரணம், இவன் தேவனுடைய ராஜ்யத்தை ஆட்சி பொறுப்பில் எடுத்த மாத்திரம் தேடின நிமித்தமாக, முதல்ல தேடின நிமித்தமாக இப்பேற்பட்ட பெரிய பாக்கியத்தை கற்றுக் கொடுத்துருக்கான். ஒருவேளை அவன் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதத்தை தக்க வச்சுக்கிறாம இழந்து போயிட்டான். அவனுடைய சந்ததியும் அப்புறம் பின்னாடி இழந்து போயிட்டான். ஆனால் வசனத்தை வாசிக்கிறாம இன்னைக்கு அவன் வாழ்வில் அந்த ஆளுகை
9:26 உள்ள இந்த பெரிய ராஜரீகம் ஆளுகை அவனுக்கு உண்டாயிருந்தது. அதை எடுத்து பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதே இவங்க அப்பா பெலிஸ்தேட்டை யுத்தம் பண்ணும்போது கஷ்டப்பட்டு அடித்து வரைக்கும் யுத்தம் செஞ்சுருக்கிறார். மோவாப்ட்ட அப்படி தான் இருக்கிறார். அம்மோன்ட்டு அப்படி தான் யுத்தம் செஞ்சார். ஆனால் இவன் ஒரே சமாதானம், எங்கும் சமாதானம். எல்லாம் அவங்க அப்பா ரெடி பண்ணி வச்சுட்டு போனதுனால எல்லாத்தையும் ஆளுகை செய்கிற வேலை மட்டும் தான் இவன் வேலை. அல்லேலூயா. ரெண்டாவது, இவன் முதல்ல தேவனை தேடினதுனால, முதல்ல தேவனுக்கு முதல்ல கொடுத்ததுனால இவனுடைய ஆளுகை அங்கே நதி துவங்கி பெலிஸ்தீன் தேசம் மட்டும் எகிப்து வரைக்கும் எங்கும் இவனுடைய ஆளுகை. அந்த ஆளுகைக்குள்ளே ஜனங்களும் இருந்தார்கள், ராஜாக்களும் இருந்தார்கள். இவனை கர்த்தர் ஒரு நாள் கைவிடவே இல்லை. ஒரே ஒரு முறை யுத்தத்துக்கு பணம் போட்டிருக்கோம், அந்த யுத்தத்தில் இவனை கைவிடவில்லை. இவன் ஆளுகையிலும் இவனுக்கு எதிராக யாரும் எழும்பவே இல்லை. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பல ராஜாக்களை வெல்லுகிற பொழுது இந்த ராஜாக்களை வேதத்தில் வாசிக்கிறோம். என்ன செஞ்சிருவானா, ராஜாவுடைய மந்திரியோ ராஜாவோ தப்பிச்சு போய் ஒரு இடத்துல குடியிருந்துருவான். குடியிருந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு படையை சேர்த்துட்டு திரும்பி வந்து யுத்தத்துக்கு வருவானு, திரும்பி வந்து பொல்லாப்பு செய்வானு. ஆனால் இவன் இருக்கிற நாள் மட்டும் இவனை எதுக்கு ஒரு விரும்பம் இல்லாமல், கர்த்தர் உம்மை தேடவில்லை, கைவிடுவதில்லை என்ற வார்த்தையின்படி இவன் முதல்ல தேடினான். அதுக்கடுத்து எப்படி தானே தெரியல, பின்னாடி போன வாழ்க்கை நமக்கு தெரியும். கர்த்தர் இந்த சாலமோனை கைவிடவே இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக தேவ சமூகத்தில் நெகேமியா என்று சொல்லப்படுகிற ஒரு பக்தன், எருசலேமிலேயே அலங்கத்தை கட்டின ஒரு லேவியர் குடும்பத்தை அல்லது ஆசாரிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு மனுஷன். இந்த மனுஷன் செய்த காரியம், இவங்கெல்லாம் நேச்சாரால் முதல் படையெடுப்பின் போது கைது செய்யப்பட்டு அடிமையிலாக பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டவர்கள். அதாவது தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா, எஸ்தரவங்களுடைய சித்தப்பா மொர்தெக்காய், இவங்கெல்லாம் முதல் அந்த கேப்சர் பண்ணும்போது பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இவங்க போய் ரொம்ப நாள் கழிச்சு தான் எருசலேம் அலங்கம் இடிக்கப்படுது, எருசலேம் ஆலயம் இடிக்கப்படுது, இங்கே சுட்டெரிக்கப்படுது, எல்லாம் நடக்குது. அப்போ அடுத்தடுத்து நேபுகாத்நேச்சர் ஒரு என்ன சொல்லலாம், ஒவ்வொரு பார்ட்டாக வந்து பிடிச்சிட்டு போனான் ஜனங்களை. அப்போது இந்த நெகேமியா முதல்ல பிடிச்சிட்டு போகப்பட்டவன் நெகேமியாட்ட நல்ல கிருவை தாழ்ந்துருந்தனால ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாக இருக்கிறான். இப்போ ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாக இருக்கிறவன் ராஜாட்டி எப்பவுமே இருக்கிறவன். ஆனால் பாருங்கள், ஒரு செய்தி நெகேமியாட்ட வந்துச்சு 1ஆம் அதிகாரத்தில். அனனியான்னு சொல்லுறதுன்னு ஒரு மனுஷன் வந்து நெகேமியாட்ட சொல்லிட்டான், நெகேமியா நம்ம ஊர் எப்படி இருக்குது, நம்ம எருசலேம் எப்படி இருக்குன்னு கேட்ட மாத்திரத்தில் அவன் சொல்லிட்டான், அங்கு ஆலயம் இடிபட்டு கிடக்கு, அலங்க இடிபட்டு கிடக்கு, நம்முடைய முற்பிதாக்களின் கல்லறைகள் திறந்த வெளியாக கிடக்குது, பாதுகாப்பே இல்லை. சொன்ன மாத்திரத்தில் அழுதவன் தான் நெகேமியா, துக்கத்தோடு இருக்கிறான். ஆனால் வேலை என்ன வேலை? ராஜாவுக்கு திராட்சரசம் கொடுக்குற வேலை, பானபாத்திரக்காரன். இது ஒரு பெரிய முக்கியமான ஒரு வேலை. இந்த வேலையில் இருக்கிறவன் ராஜாவுக்கு முன்னாடி போகும்போது அவன் எப்பவுமே எப்படி இருக்கீங்கன்னா சந்தோஷமாக இருக்கணும். இன்றைக்கி போகிறான் பாருங்க, இவன் செத்து போய் ராஜாட்ட போய் நிற்கிறான் 2ஆம் அதிகாரத்தில். ராஜா கேட்குறார், நெகேமியா, இதுக்கு முன்னாடி நீ ஒரு நாள் இப்படி இருந்ததே இல்லையே, நீ துக்கமுகமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இப்போது நெகேமியா என்ன தான் சொல்லணும்? வேதத்தை பார்க்காம சொல்லி பாருங்கள், நெகேமியா என்ன தான் சொல்லியிருக்கணும்? எங்கள் முற்பிதாக்களுடைய கல்லறை இருக்கிற பூமி திறந்த வெளியாக கிடக்கு, நல்ல அடைக்கப்பட்ட சூப்பரான ஒரு அலங்கம் இருந்துச்சு, கோட்டைச்சுவர் இருந்துச்சு, அது இப்போ இல்லை, எங்கள் ஆலயம் போச்சு, எங்கள் அலங்கம் போச்சு, இப்படி இருக்கனால எனக்கு எங்கள் முற்பிதாக்களுடைய கல்லறை இருக்கிற இடத்த நினச்சி பார்த்து எனக்கு மன வேலை தாங்க முடியாது, அதை கட்டுறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க. இதுதான் ஒரு எண்ணம். அதை அவர் அப்படி சொல்லியிருக்கணும். ஆனால் அவர் அப்படி சொல்லலை. வசனம் சொல்லுது பாருங்கள், 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இன்னும் நான் ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சுத்தமாக இருந்தால் நான் யூதா தேசத்துக்கு போய் சேர மட்டும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகள் என்னை வழிவில் கணக்கும்படிக்கு அவர்களுக்கு கடிதங்கள் கொடுக்கும். கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் வாசிக்க போகிறோம். ராஜா என்னை பார்த்து
கேட்கிற காரியம் என்ன? இப்போ ராஜாவுக்கு இவன் பதில் சொல்ல போகிறான். பதில் சொல்றதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன அப்படின்னு சொல்லி ராஜா கேட்டா. கேட்ட மாத்திரத்தில் இவன் முதல்ல ராஜா முன்னாடி தான் நிற்கிறான். ஆனால் அவன் செஞ்ச காரியத்தை பாருங்க. பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி 3ஆம் வசனத்தில் ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அடியனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லல் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டும் வேண்டிக் கொள்கிறேன் என்றான். அல்லேலூயா. இது பெரிய கிரிட்டிக்கலான ஒரு பொசிஷன், கிரிட்டிக்கலான ஒரு சமயம். இந்த சமயத்தில் முழங்கால் போட்டு ஜெபிக்க முடியாது. தேவனை சத்தமிட்டு அவரை துதிச்சு அப்படி சமயத்தில் மன்றாட முடியாது. இப்போது ஒரு கிடுக்குப்படியான வேலைன்னு சொல்லுவாங்க. அந்த வேலைக்குள்ளே இருக்கிறான். ராஜாட்ட தான் விண்ணப்பத்தை ஏறெடுக்கணும். ஆனால் ராஜாட்ட விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறதுக்கு முன்னாடி இதை தேவன்கிட்ட தெரியப்படுத்தணும். இப்போ ராஜா வேற முன்னாடி நிற்கிறான். இந்த நேரத்தில் அவன் இருதயத்திலே ஒரு ஜெபம் பண்ணுறான். ஆண்டவரே, இப்போ இந்த மனுஷன்ட்ட எருசலேம் அலங்கத்தை கட்டிருக்காண்டி நான் விண்ணப்பம் பண்ண போகிறேன். நீங்கள் தயவு கிடைக்க பண்ணுங்க. நான் முதல்ல உங்களை தேடுறேன். முதல்ல உங்கள்கிட்ட தான் சொல்லுவேன். ரெண்டாவது ராஜா நினைச்ச போகிறேன். எருசலேம் அலங்கத்தை கட்டுவதற்கு விண்ணப்பம் பண்ண போகிறேன். ஆனால் முதல்ல உங்கள்கிட்ட விண்ணப்பம் பண்ணுறேன். காரியங்கள் எத்தனை பேருக்கு வழங்குது? ஹல்லேலூயா. நீங்கள் எனக்கு ஜெபிக்க நேரம் இல்லைன்னு சொல்கிறீங்க. நாம் நேரம் ஒதுக்க முடியலன்னு சொல்கிறோம். இது ஒரு பெரிய கிரிட்டிக்கலான ஒரு பொசிஷன் நிறைந்த நேரம். ஆனால் அந்த நேரத்திலும் தேவனாய் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணிட்டு தான் ராஜாட்ட விண்ணப்பம் பண்ணுறான். முதலாவது தேவன்கிட்ட ஜெபம், ரெண்டாவது ராஜாட்ட விண்ணப்பம். வசனம் சொல்லு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீயும் தேடுங்கள். வசனம் சொல்லு, கர்த்தாவை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை. இப்போ பாருங்க, இருதயத்தில் ஒரு செகண்டில் ஒரு நிமிஷம் ஜெபிச்சானோ அப்படி ஸ்தம்பிச்சு போய் நின்று அப்படி ஜெபிச்சிருக்கான். எத்தனை நிமிஷம் ஜெபிச்சானோ. ஆனால் ராஜாட்ட ரெண்டாவது விண்ணப்பம் பண்ணிட்டான். இப்போ ராஜாட்ட இருந்து உடனே ஓகே தான் வருது. ராஜா சொல்கிறான், நீ போயிட்டு வர்றதுக்கு எவ்வளோ நாள் செல்லும் கரெக்டாக சொல்லு. நீ போய் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு வரதுக்கு இவன் தீர்மானம் பண்ணி சொல்லிட்டான். இப்போ ராஜாவுக்கு அனுப்ப சித்தமாக இருந்து ராஜா நினைச்சிட்டான், அனுப்புகிறான். இப்போது ஒரு தேசம், அதை பாபிலோன் தேசத்துலேருந்து இந்த கானான் தேசத்துக்கு, இஸ்ரேல் தேசத்துக்கு வர்றதுக்கு குறிப்பிட்ட தூரங்கள் பல கிலோமீட்டர் இருக்குது. 100கணக்கில் கிலோமீட்டர் இருக்குது. இந்த கிலோமீட்டர் கடந்து விடணுங்கன்னா அந்த காலத்தில் இந்த காலத்தில் மாதிரி டக்குன்னு போய் இறங்கிட முடியாது. போகிற வழியில் இவங்க பொண்ணு பொருள் தேவையான உபகரணங்கள்லாம் கொண்டு போகும்போது இடையில அந்த காலத்தில் திருடர்கள் அதிகமாக இருப்பாங்க. இந்த பொண்ணு பொருள்லாம் கொண்டு போய் சேர்க்க முடியாது, இடையிலையும் பறிச்சுக்கிடுவாங்க. இதற்காக இந்த நெகேமியா என்ன செய்யறனா, சகல காரியங்களுக்காக ராஜாட்ட ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி சொல்லி அங்கே போய் அலங்கு கட்டுறதுக்கு, அங்கே போய் நான் குடியிருக்க வீடு கட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் தேவையான மரம் வேணும், பொருள் வேணும், அதுக்கடுத்து சிப்பாயுடைய பாதுகாப்பு வேணும். ஒவ்வொரு காரியத்துக்காக ராஜாட்ட கேட்குறான். கேட்க பாருங்க, இந்த வசனம் சொல்லுது, ஒவ்வொரு காரியத்துக்கும் ராஜா என்ன சொன்னால் சாங்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதான் நம்ம 7ஆம் வசனம் வாசித்தோம். பின்னும் நான் ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் நான் இந்த தேசத்துக்கு போய் சேருவதும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகள் என்னை வழிவிட்டு அனுப்பும்படிக்கு அவர்களுக்கு கடிதங்களை கொடுக்கும்படிக்கும். இந்த ராஜாவுக்கு எல்லா தேசங்களையும் தேசாதிபதிகள் இருக்கிறாங்க. ராஜாவுக்கு கீழே இருக்கிறவங்க ஒவ்வொரு தேசத்துக்கும் முக்கிய பொறுப்பில் இருக்கவங்க. அவங்க எல்லாருக்கும் என்ன செய்யணும், கடிதம் கொடுக்கணும். இந்த மாதிரி நெகேமியா வர்றான். நெகேமியா அவன் அரசாங்க காரியமாக வர்றான். அவனுடைய தேசத்தில் இருக்கிற அலங்கத்தை கட்ட போகிறான், ஆலயத்தை கட்ட போகிறான், அங்கே இருக்கிற வீடை கட்ட போகிறான். அதனால் யாரும் எந்த தொந்தரவும் செய்யக்கூடாது. ஒரு பயங்கரமான ஒரு ஜீவாவை கையில் வச்சுட்டே போகிறான். அல்லேலூயா. இங்கே பாருங்கள், தேவாலயத்துக்கு இருக்கிற அரின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலாளனாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கு ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கர்த்தாவே தேடுகளை கைவிடுகிறது இல்லை.
என் தேவனுடைய கரம் என் மேல் இருந்தபடினால் வசனம் சொல்லுது, ராஜா அவைகளை எனக்கு கட்டளை இட்டான். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் இடுக்கமான நேரத்தில் ஜெபிக்கிற ஜெபருக்கு பார்த்தீங்களா, நெருக்கமான நேரத்தில் ஜெபிக்கிற ஜெபருக்கு பார்த்தீங்களா, இந்த ஜெபத்திற்கு பயங்கரமான பெரிய பதில் கிடைக்குது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். டென்ஷனில் கோபத்தில் நமக்கு திட்டுறது தான் வரும். இல்லை, டென்ஷன் நேரத்தில் நீங்கள் இருதயத்துக்குள்ளே இயேசுவே இந்த பயங்கரமான சூழ்நிலையை மாற்றி போடுங்க, இந்த இடுக்கத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்குங்க, என்னை காப்பாற்றுங்க, கூப்பிட்டு பாருங்கள். இருதயத்துக்குள்ள வந்து கூப்பிட்டு பாருங்கள். நெகேமியாவுக்கு பதில் கொடுத்த ஆண்டவர் நமக்கும் பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நெகேமியாவை கைவிடாத கர்த்தர் நமக்கும் கைவிடாமல் காக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா இடத்திலும் இந்த நெகேமியாவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான சப்போர்ட்டு. இப்போ அடுத்த வருஷம் வாசிக்கும் போது பாருங்கள் 9. அப்படியே நான் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகளிடத்துக்கு வந்து ராஜாவின் கடிதங்களை அவர்களுக்கு கொடுத்தேன். ராஜா என்னோட கூட ராணுவ சேவைக்காரரையும் குதிரை வீரரையும் அனுப்பியிருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ யாரு போறா? நெகேமியா. இது யாரு? அடிமையாய் கொண்டு வரப்பட்ட ஒரு மனுஷன், ராஜாவுக்கு பான பாத்திரக்காரன் வேலை செய்த ஒரு மனுஷன். இவன் போகும்போது யார் அனுப்பிச்சார் பாருங்க, இராணுவ சேர்வைக்காரரை குதிரை வீரரை ராஜா கூட அனுப்புகிறார். எவ்வளோ பெரிய கணம் பார்த்தீங்கன்னா. ஏன்னா இந்த நெகேமியா வெறும் கடிதத்தை மட்டும் கொண்டு போனால், அடித்த பிறகு கடிதத்தை காமிச்ச இடத்துக்கு, ஏன் நீ எங்கேருந்து வர, என்ன பொருள் கொண்டு வர அப்படின்னு சொல்லி ஒருத்தன் திருடிட்டு போன பிறகு இந்த கடிதத்தை காமிச்சு என்ன புண்ணியம்? கூடவே யார் போகிறா? இங்கே ராஜாவுடைய இராணுவ சேர்வைக்காரரும் குதிரை வீரரும் போகிறாங்க, சிப்பாயிலும் போகிறாங்க. அப்போது ஒரு கூட்டம் சிப்பாயி போகிறாங்க, ஒரு அதிகாரி போகிறாங்கன்னா அங்கே ஒரு பயம் இருக்கும். ஹல்லேலூயா. இதெல்லாம் யார் கிடைக்க பண்ணது? கர்த்தர் ராஜாவின் கண்ணில் தயவு கிடைக்க பண்ணி நிறுத்துமாக. ஹல்லேலூயா. அடுத்து 14 வசனம் வாசிங்க. பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழாய் இருப்பதையும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நான் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே. நான் இனி நிந்தைக்குள்ளாய் இராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது பாருங்க, இதுக்கு இடையில ஒரு சம்பவம் நடக்குது. இந்த நெகேமியா நினைச்சுட்டான், எருசலேமுக்கு வந்துட்டு யாருக்குமே தெரியாம இந்த எருசலேம் பட்டணத்தை சுற்றி பார்க்குறான். எங்கெங்கே இடிஞ்சிருக்கு, எங்கெங்கே இடிபாடு ரொம்ப இருக்குது, இடிபடாத இடம் எது, எல்லாம் வாட்ச் பண்ணுறான். யாருக்கு தெரியும்? ராத்திரி வேலையில் போய் வாட்ச் பண்ணுறான். வாட்ச் பண்ணிட்டு வந்துட்டு இப்போ அங்கே இருக்கிற யூதர்கள்ட்ட இவனுக்கு யார் சப்போர்ட்டுக்கு வருவாங்களோ அவங்கள கூட்டு வச்சு ஒரு மீட்டிங் போட்டான். அப்படி மீட்டிங் போடும்போது, நாம் இனி நிந்தைக்குள் இராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி, என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவளுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஃபுல் சப்போர்ட் கிடச்சிட்டு. முதல்ல தேவன்கிட்ட சொன்னதுனால அந்த ராஜாட்ட சப்போர்ட்டு கிடச்சி, ராஜாவுடைய சகல விதமான பொருட்களில் சப்போர்ட்டு கிடச்சி, ராஜாவுடைய ராஜாவுடைய இராணுவத்தில் இருக்கிறவங்க சிப்பாய்கள் அனைவருடைய சப்போர்ட் கிடச்சி. இப்போது அலங்கத்தை கட்டுற இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே இருக்கிற யூதர்கள் இப்போது சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஆமென். கர்த்தாவே தேடுகளை ஸ்தோத்திரம். என் காரியம் ஏன் வாய்க்க மாட்டது? இல்லை, நான் செபிச்சேன்னா, அந்தரங்கமாக ஆண்டவர்கிட்ட வேண்டினா, கர்த்தர் எனக்கு வெளியரங்கமாய் பதிலை தர வல்லவராக இருக்கிறார். நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு அந்தரங்க வேண்டுதலுக்கும் கர்த்தர் வெளியரங்கமாய் பதிலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இந்த நெகேமியா அந்தரங்க வேண்டுதல் எவ்வளோ நேரம் தெரியாது. ஆனால் வசனத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு 2 அதிகாரத்தில் 4 வசனத்தில், நான் பரலோகத்தின் தேவனுக்கு ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து, முதல்ல ஜெபம் பண்ணிட்டு ராஜா பார்த்து. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் அந்த ஜெபம் அப்போ வேணும். நல்லா கேளுங்க, கவனிச்சு கேளுங்க. இவன் என்னைக்கு இந்த செய்தியை அலங்க இடிபட்டு இந்த செய்தியை 1 அதிகாரத்தில் அனனியா மூலம் கேள்விப்பட்டானோ, அன்னைக்கு இருந்தே அவன் என்ன செஞ்சான்? அழுது உபவாசம் போட்டு செபிக்க தொடங்கிட்டான். ராஜாட்ட போய் ஜெபம் பண்ணுது 1 நிமிஷம் அல்லது 2 நிமிஷம் ராஜாவுக்கு முன்னாடி கத்திட்டு ஜெபம் பண்ணுது. காரியங்களை துவங்குறதுக்கு முன்னாடி அவன் ஏற்கனவே நினைச்சிட்டான், தேவனை தேட ஆரம்பிச்சிட்டான். ஆமென். வாஸ்தவனை பாருங்களேன்.
ரெண்டாம் வசனம். என் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியும் எருசலேமின் செய்தியும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமில் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடைக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மஞ்சாடி பரலோகத்தின் தேவனை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்த்தீங்கன்னா, இது பெரிய நீண்ட ஜெப வேலை, ஜெப நாட்கள், உபவாச நாட்கள். தேவன் அதிகமாக தேடுறான். ஆனால் ராஜாட்ட போய் நிற்கும் போது ராஜாட்ட டக்குன்னு இந்த விண்ணப்பத்தை சொல்லலை. ராஜா நிற்கிற போது அந்தரங்கமாக ஒரு ஜெபம் பண்ணித்தான். அதுக்கடுத்து ராஜாவுக்கு முன்னாடி ஆண்டட்ட ஜெபம் பண்ணிட்டு ராஜாட்ட விண்ணப்பம் பண்ணுறான். அல்லேலூயா. ஏன்னா நமக்கு எப்போவுமே குறுக்கு புத்தி இருக்கும். என்ன குறுக்கு புத்தி? கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணால் போதும் அப்படின்னு பாஸ் சொல்லிட்டாரு. ஒரு நிமிஷம் அந்தரங்கமாக ஜெபம் பண்ண போதும் பாஸ் சொல்லிட்டாரு. அதனால நான் எப்போ எடுக்கணும் போது அந்த நேரத்தில் அந்தரங்கமாக ஜெபம் பண்ணிட்டு நான் தாராளமாக என் காரியத்தை நடத்துவேன். யாரெல்லாம் இப்படி இருக்கும்? அதுக்கு முன்னாடி நெகமி அதிக நேரம் ஜெபிச்சிருக்கிறான். இன்னொரு காரியம் வேதத்தில் இருக்குது, அதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்கள். இந்த எலியான்னு சொல்லி ஒரு மனுஷன் கர்மேல் பர்வதத்தில் போய், கர்த்தாவே கேட்டர்லும் இப்படித்தான் சொல்லி ஜெபம் பண்ணான். இஸ்ரவேல் தேவனை என்ன செஞ்சிட்டான்? என்னை கேட்டர்லும் சொல்லி தான் ஜெபம் முடித்தான். முடித்த மாத்திரத்தில் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அங்கே இருக்கிற ஊற்றப்பட்ட தண்ணீரால் நிரப்பப்பட்ட பலிபீடம், அதில் இருக்க விறகு, அதில் இருக்கிற பலிபீடத்தில் இருக்கிற காலை எல்லாவற்றையும் பட்சித்து போட்ட, சுட்டு எரிச்சிருச்சு, சாம்பலாக்கிருச்சு. அல்லேலூயா. எலியோட ஜெபம் குட்டியோண்டு ஜெபம். அப்போ நம்ம நினைப்போம் சிறிதான ஜெபத்திற்கு பெருக்கமான பதில் கிடச்சிருக்குதே. உண்மைதான். பப்ளிக்கில் ஜெபம் பண்ணும்போது வாய் நீட்டக்கூடாது. பொது இடங்களில் ஜெபம் பண்ணும்போது விரிவாகக்கூடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது பரிசீலனை ஜெபம். நாம் எந்த அளவுக்கு அந்தரங்கத்தில் எலியாவை போல நெகமியை போல உபவாசித்து அழுது ஜெபமணி மன்றாடி நாட்கள் கணக்கில் விழுந்து கிடந்துட்டு அதுக்கடுத்து பப்ளிக்கில் வரும்போது ஜெபம் ரொம்ப சுருக்கமாக, இந்த ஜெபம் அந்தரங்கம் மாறிச்சுன்னா பதில் வெளியரங்கமாக ரொம்ப பெருசாக இருக்கும். ஆமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா நமக்கு இந்த குறுக்கு புத்தி பிசாசு இப்படி போட்டுருவான். ஐயோ, குட்டியோண்டு ஜெபம்னா தான் ரொம்ப பெருக்கமான ஆசீர்வாதம் போல், அதனால வாழ்க்கையை குட்டியோண்டு ஜெபத்தை வச்சுக்கிறோம். வேண்டாம். பெருக்கமான ஜெபத்தை தேவனுடைய சமூகத்தில் ஜெபிச்சுட்டு நீங்கள் பகிரங்கமாக ஜெபிக்கிற இடங்களில் அந்தரங்கமான ஜெபத்தை குறுக்கி ஜெபிச்சிங்கன்னா நிச்சயமாய் பலன் பெருக கிடைக்கும். அல்லேலூயா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ அலங்கு கட்ட ஆரம்பித்தாச்சு. கெட்ட மாத்திரத்தில் அங்கே இருக்கிற இந்த பக்கத்து தேசக்காரங்க அம்மோனியர் மோவாபியர்கள்லாம் வந்து பக்கத்தில் கலந்துட்டாங்க. இப்போ ஒன்றா கலந்து கிடக்கிறாங்க. இவங்களில் சிலர் வந்துட்டு சன்பல்லாத்து தொபியா போன்றவங்க வந்துட்டு நாங்களும் அலங்கத்தை கட்டுவோம்ன்றாங்க. உங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. நீ ஓடி போயிருச்சுன்னா அவன் வம்பு சண்டைக்கு வர்றான். இல்லை, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம், நாங்கள் இந்த தேசத்தில் இருக்கிறோம், நாங்களும் சேர்ந்து கட்டுவோம். வேண்டாம், உங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தம் கிடையாதுன்னா விட மாட்டான். பலவிதமான தடைகள், போராட்டங்கள். அந்த தடைகளிலும் கர்த்தர் காத்து நெகமியாவை அலங்கத்தை கட்டிப்பிடிக்க உதவி செய்தார். அல்லேலூயா. தேவசனம் காத்திருக்க தேவ பிள்ளையில இன்னுமா பலவித நேரங்களில் யுத்தத்துக்கே வர்றானுங்க. ஆனாலும் இந்த நெகமியா அலங்கத்தை கட்டுறவங்கள்ட்ட பட்டைகளை கொடுக்கிறார், ஈட்டிகளை கொடுக்கிறார். அலங்கத்தை கட்டுறதுக்கு மண்வெட்டியும் கொடுக்கிறார். அலங்கத்தை கட்டிக்கிட்ட ஒரு கையில் அலங்கத்தை கட்டிக்கிட்ட ஒரு கையில் யுத்தம் ஆயத்து வச்சுக்கோங்க. யுத்தத்துக்கு வந்தால் அதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஒரு தைரியமான ஒரு மனுஷன். 6ஆம் அதிகாரத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 1லேருந்து 9 வரைக்கும் ஒரு ஜெபம் பண்ணுறார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 14. தொபியாவும் சன்பல்லாத்தும் செய்த இந்த செய்திகளுக்கு தக்கதாக நீர் அவர்களையும் நொகதியாள் என்னும் தீர்க்கதரிசியானவளையும் எனக்கு பயமுண்டாக்க பார்த்த மற்ற தீர்க்கதரிசிகளும் நினைத்து கொள்ளும். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறான். எப்போ பார்த்தாலும் இடையூறு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆண்டவரை ஏதாவது ஒரு காரியம் சொல்லி இடையூறு பண்ணுறாங்க. கர்த்தருடைய சமூகத்தில் 6ஆம் அதிகாரம் 15 வசனம் வாசிங்க. 14, 15 வாசிங்க. 14 வருஷமா 15 வாசிங்க. அப்படியே அலங்கமானது 57
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அலங்கமானது 52 நாளைக்குள்ளே 52 நாள்லேயே வணிச்சிட்டாங்க முழு அலங்கத்தையும். கர்த்தாவே உம்மை தேடுகளை நீ கைவிடுகிறது இல்லை. பாருங்க எவ்வளோ பெரிய எருசலேம் பட்டணம், அதை சுற்றிலுமா இருக்கிற அலங்கம் இடிபட்டு போனது அதிகமான பகுதிகள். இது எல்லாம் சேர்த்து ஆண்டவருடைய தயவு கிடைச்சதுனால, ஆண்டவருடைய கண்களில் எல்லா காரியம் வாய்த்ததுனால 52 நாளில் அலங்கத்தை கட்டி முடித்தார்கள். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் நம்முடைய காரியம் வாய்க்க நம்ம செய்ய வேண்டியது இந்த நாளின் வார்த்தைப்படி முதல்ல நினைச்சிருவோம், முதல்ல தேவனை தேடிடுவோம். அப்பொழுது கர்த்தர் கைவிடாமல் எல்லாவற்றையும் கூட கொடுத்து நம்மை காக்க வல்லவராக இருக்கிறார். தேவன் தாமை தொடர்ந்து நம்மை நடத்தும்படியாக எல்லா ஆண்டு சமூகத்தில் கண்கள் அப்படி செபிக்கலாம். எங்கள் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, எங்கள் அருமை ரட்சகரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. பரிசுத்த ஆவியான தெய்வமே, முதலாவது தேவனுடைய ராஜ்யம். நாங்கள் உலகத்தில் இருக்கிற எந்த காரியத்துக்கும் முதலிடம் கொடுக்காம உங்களுக்கு முதலிடம் கொடுக்கத்தக்கதாக கர்த்தாவே எங்களை வழி நடத்துங்க. சில நேரங்களில் எங்கள் உறவுகள் எங்களை தடுத்து நிறுத்தி தேவனுக்கு கனம் பண்ண விடாமல் இருக்கும். சில பதவிகள், சில வேலைகள், சில உத்தியோகங்கள், சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எங்களை தடுக்கும். என்ன வாரத்தின் முதல் நாளில் நாங்கள் லீவுன்னு சொல்லி வந்தோம்னா எங்களை கூட மதிக்காமல் நீங்கள் உடனே சர்ச்சுக்கு தான் போகிறீங்க. உறவுகள் நம்மளை பாதிக்கும். எக்காரணம் கொண்டும் கர்த்தாவை நாங்கள் தேடுகிற பொழுது, முதலாவது தேடுகிற பொழுது கர்த்தர் எங்களை கைவிடாத கர்த்தர், எல்லா நன்மை கூட கொடுக்குற கர்த்தர், எங்களுக்கு அத்தியாவசியம் இன்னதுன்னு சொல்லி அறிந்திருக்கிற ஆண்டவர், நீங்கள் காத்து சுகமாக நடத்துவீர். உமக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளையும் வசனத்தை சொன்ன நம்முடைய அடிமையும் பலப்படுத்தும். முன் உரிமை உமக்கே கொடுக்க உதவி. துதி ஸ்தோத்திரம் கண்ணம் புகழ் மகிமை நமக்கு ஒருவருக்கு எடுக்கணும். தொடர்ந்து கர்த்தாவே நாள் சிலிப்ட் ஆலயத்தின் ஆராதனை, மாலை முன் இரவு ஜெபம். இந்த முன் இரவு ஜெபத்துக்கு முன்பதாக அருமையான தம்பி தங்கைகள் கூடி நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தாரும். கர்த்தரைக்கரம் ஆலிசிட்டு எப்படியாவது எங்கள் பட்டணத்துக்கு, எங்கள் தேசத்துக்கு உன்னத சியோன் ஜெபத்துக்கு தேவ பிள்ளைகள் எங்கள் நிமித்தமாய் ஒரு பயங்கரமான ஒரு எழுப்புதல் உண்டாக நாங்கள் கர்த்தாவை தேடுவோம். நீர் எங்களை கைவிடுவதில்லை, முதலாவது தேடுவோம். காரியங்களை வாய்க்க பண்ணி தொடர்ந்து வழிநடத்தும் பெரிய காட்சி ஒவ்வொரு சந்தோஷமான நிரப்பி அனுப்பும். மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் விடுகிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.